ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவார், கடனில் இருந்து நம்மளை மீட்டெடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம விசுவாசத்தோட அறிக்கையிட போகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக இந்த வாரத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவது, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதாவது கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்முடைய வேலையோ நம்முடைய வருமானமோ நம்முடைய ஞானமோ நம்முடைய பலனோ அல்ல, கர்த்தர் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரமாக இருக்கிறார். கண்களை மூடி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே என் வாழ்க்கையின் ஆதாரம் நீங்கள் தான் சொல்லி விசுவாசத்தோடு நான் அறிக்கையிடுறேன். கர்த்தாவே, நான் வேலைக்கு செல்லவும் சம்பாதிக்கவும் எனக்கு பலன் கொடுக்குறவங்க நீங்கள் தான் ஆண்டவரே. ஆகவே வேலை மீதோ பொருளாதாரத்தின் மீதோ பிஸ்னஸ் மேலேயோ ஆண்டவரே மனிதர்கள் மேலேயோ நான் நம்பிக்கை வைக்கல. என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாகிய உங்கள் மேலே என் முழு நம்பிக்கை நான் வைக்கிறேன். இந்த நாள் முதல் என்னை தொடர்ந்து நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு என் விசுவாசத்தை நான் அறிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவதா, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தரீங்கன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். உபாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறார். ஆகவே கண்களை மூடி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க செல்வத்தை சம்பாதிக்க எனக்கு பலன் தருகிறவர் நீங்கள் தான் சொல்லி நான் விசுவாசத்தோடு அறிக்கையிடுறேன். ஆண்டவரே, என் ஞானத்தினால் நான் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, என்னுடைய சுய பலத்தினால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் ஞானம், உங்கள் பலன், உங்கள் கிருபை என் கூட இருக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நீங்கள் பலன் தரீங்க. ஆகவே நிச்சயமாக நீங்கள் எங்களை நடத்துவீங்கன்ட்டு நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுறோம். நீர் நிச்சயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருவீர் என்று விசுவாசத்தை நாங்கள் உம்மீது வைக்கிறோம். அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவைக்கு கொடுக்கிறவர் அல்ல, தேவைக்கு மிஞ்சி நிரம்பி வழிகிற விதத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அதனால தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். கண்களை மூடி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் அடிப்படை தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, நாங்கள் சாப்பிட்டு மீதம் எடுக்கத்தக்க விதத்திலே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுடைய எங்கள் தேவன் கர்த்தாவே, எங்கள் தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, நாங்கள் மீதம் எடுக்கத்தக்க விதத்திலே எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிற விதத்திலே எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவதா, இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வேதத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அது மாத்திரமல்ல உன் மூலமாக பூமியில் உள்ள சகல வம்சங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு கொடுத்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. உன் மூலமாக பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுபோல் கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தக்க விதத்தில் எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக வைப்பீராக. பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலும் நாங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க விதத்திலே நீர் எங்களை உயர்த்த போவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் அதை சுதந்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவதா நம்ம என்ன அறிக்கையிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே, என்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க, என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்கள் தரப்போகிறீங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம், அறிக்கையிட போகிறோம். ஏன்னா நீதிமொழிகளை நம்ம பார்க்குறோம், சுறுசுறுப்பில் உன்னுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிடலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் கைகளை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம்.
சுறுசுறுப்பில் அவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் என்று நீதிமொழியில் சொல்லியிருக்கிறீங்க. அதுபோலவே நாங்கள் பிரயாசப்பட்டு உழைக்கும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தந்து நீர் எங்களை பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய விதத்திலும் ஆசீர்வதிப்பீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா நம்ம என்ன அறிக்கையிட போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சித்தம் வச்சு ஒரு வாசலை திறந்துட்டார்னா அதை யாரும் மூட முடியாது. எந்த பொறாமையும் நம்மளை தடை செய்ய முடியாது. ஆகவே மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படும் பொழுது சோர்ந்துடாதீங்க. ஆண்டவரே, மற்றவங்க எங்களை பார்த்து பொறாமப்படுற நிலைமையில் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ விசுவாசத்தோடு எங்களுக்காக நீங்கள் கதவுகளை திறக்க போவதற்காக நன்றி என்று சொல்லி நம்ம அறிக்கையிடலாமா? கர்த்தாவே, தேவன் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது போல, கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்து விட்டால் அதை எந்த மனிதனும் தடுக்க முடியாதப்பா. எந்த தீய சக்திகளும் அதை தடுக்க முடியாத ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்க சித்தமுடைய தேவனாக இருக்கிறீர். எங்களுக்காக பொருளாதாரத்தில் ஒரு புதிய வழியை திறக்கப் போகிறீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த நாளிலே அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாசலை எப்பொழுதும் நீர் திறந்தே வைத்திருப்பீர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏழாவதா கடைசியாக நம்ம ஒரு முக்கியமான அறிக்கையை செய்ய போகிறோம். அதாவது, கடந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை சில பொருட்களையோ உறவுகளையோ பணத்தையோ இழந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இழந்துடாதீங்க. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. யோவேல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடலாமா? ஆண்டவரே, கடந்த நாட்களிலே பொருட்களை இழந்திருக்கிறோம், பணத்தை இழந்திருக்கிறோம், உறவுகளை இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, பல ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். பொல்லாத சத்துரு எங்கள் வாழ்க்கையிலேருந்து அநேக நன்மைகளை பறித்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம், வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதெல்லாம் இழந்தோமோ அதை நீங்கள் மறுபடியும் இரட்டிப்பாக தரப்போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் அதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்ற வார்த்தையின்படி நம்பிக்கையோடு நாங்கள் பேசுகிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக நம்ம எப்போவும் அப்பாவை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மளை போஷிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆகவே இந்த வாரம் முழுவதும் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவார் என்று விசுவாசியுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சொன்ன குறிப்புகளில் எது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்பினீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.